நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வாழ்வில் பல சுவையான நிகழ்வுகள் உள்ளன. விழுப்புரத்தில் பிறந்த கணேசன் சிறு வயதிலேயே நாடக கலையில் ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் சி.என். அண்ணாதுரை எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தில் சத்ரபதி சிவாஜியாக நடித்தார். அவரது அற்புதமான நடிப்பை பார்த்து வியந்த பெரியார் ஈவெரா அன்றிலிருந்து கணேசன் என்பதை சிவாஜி கணேசன் என்று அழைத்தார். அந்த பெயர் அவருக்கு நிலைத்துவிட்டது. சிவாஜி கணேசனுக்கு கடிகாரங்கள் சேகரிப்பதில் ஒரு தனிப்பிரியம் இருந்தது. அவர் உயிருடன் இருந்தபோது சுமார் 2000க்கும் மேற்பட்ட கடிகாரங்களை வைத்திருந்தார் என்று கூறப்படுகிறது. இது அவரது தனிப்பட்ட ஆர்வங்களில் ஒன்றாகும். 1968 இல் சென்னை கடற்கரையில் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது திருவள்ளுவருக்கு சிலை அமைக்கப்பட்டது. இந்த சிலைக்கான மாதிரி உருவமாக தானே முன்வந்து நின்று அதனை வடிவமைக்க உதவினார் சிவாஜி கணேசன். மேலும் மாநாட்டிற்கு 5 லட்சம் ரூபாய் நிதியாகவும் அளித்தார். இது அவரது தமிழ் பற்றுக்கும் மொழி வளர்ச்சிக்குமான பங்களிப்பையும் காட்டுகிறது. தனக்கு சொந்தமான கோடம்பாக்கம் நிலத்தை நலிந்த நடிகர் நடிகைகள் வீடு கட்டிக்கொள்வதற்காக இலவசமாக வழங்கினார் சிவாஜி. இது திரையுலக நண்பர்கள் மீது அவர் கொண்டிருந்த அன்பையும் உதவும் மனப்பான்மையையும் எடுத்து காட்டுகிறது. சிவாஜி கணேசன் அரசியலிலும் தீவிரமாக செயல்பட்டார். காமராஜர் மீது அவருக்கு மிகுந்த பற்று இருந்தது. காங்கிரஸ் கட்சி உடைந்த போது காமராஜரின் பக்கமே உறுதுணையாக நின்றார். பின்னர் இந்திரா காந்தியுடன் இணைந்து பணியாற்றினார். 1982 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரானார். காங்கிரசுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற புதிய கட்சியையும் தொடங்கினார். சிவாஜி கணேசன் வெறும் நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த மனிதராகவும் சமூக சேவகராகவும் திகழ்ந்தார் என்பது இந்த நிகழ்வுகள் மூலம் தெளிவாகிறது. அவரது நடிப்பு திறமையும் ஆளுமையும் அவரை நடிகர் திலகம் ஆக்கியது.